ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரா ரோஹித் சர்மா? என்ன கான்ட்ரவர்சி அவரை சுத்தி போயிட்டு இருக்கு, டீடைல்டா சொல்றேன். இதே இல்லாம நவீன் எக்ஸ்பிரஸோட லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் பர்தீப் நர்வால் ரிட்டர்ன் டு பிகேஎல் அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்திருக்கு. இந்த மாதிரி பிகேஎல் நியூஸுமே இருக்கு அண்ட் ஒரு சில ஐஎஸ்எல் நியூஸும் டச் பண்ணிட்டு போவோம். ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாட் மிட் பிளேஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கேள்வி ரொம்பவும் சிம்பிள். உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபுட்பால் பிளேயர் யாரு? வெயிட் இந்தியன் ஃபுட்பால் பிளேயர் யாரு? அதான் கேள்வி. ஏன்னா ஓவர்சீஸ்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, பட் இந்தியன் ஃபுட்பால் பிளேயர் யாருங்கிறது தான் எனக்கு தெரியணும். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் ஐஎஸ்எல்லையும் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன். சரி, இப்போ நாம ஐஎஸ்எல்லோட டிரான்ஸ்ஃபர்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகும். முக்கியமாக சென்னை எஃப்சியோட சைனிங்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டாக் ஆர் ஃபர்ஸ்ட் ரூமர் சென்னை எஃப்சி சைன் பண்ண போகிற ஓவர்சீஸ் பிளேயரை பற்றி வந்திருக்கு. ஸோ இந்த ஓவர்சீஸ் பிளேயர் ஐஎஸ்எல் இருக்கலாம், பழசு தான், ரொம்பவும் ஃபேமஸான ஒருத்தரும் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ 35 வயதான போர்ச்சுகலை சேர்ந்த டிஃபெண்டரான நியூனோ ரெய்ஸ். ஸோ இவர் தான் இந்த டிஃபெண்டர். இவர் வந்து அண்டர் 20 FIFA வேர்ல்டு கப் ரன்னர் அப். அது மட்டும் இல்லாமல் 75 கேப்ஸ் போர்ச்சுகல் யூத் டீம்ஸ்க்காக ஆடி இருக்காரு. யூரோப் லீக்ஸ்ல வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் கூட சேர்ந்து ஆடின எக்ஸ்பீரியன்ஸும் இவருக்கு இருக்கு. ரீசெண்டா சென்னை எஃப்சியோட கோச் கிளிஃபர் மெடாவை வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்ஸும் இப்போ நமக்கு வந்திருக்கு. ஸோ நூனோ ரெய்ஸ் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் சைனிங்கா இருப்பாரு இந்த சீசனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவரை பத்தி உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது இல்லாம சென்னை எஃப்சி இன்னொரு யங்ஸ்டரை சைன் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பிரைஸ் மிராண்டா அப்படிங்கிறது தான் இவரோட பேர். ஸோ கண்டிப்பா இவரையும் பார்த்துருப்பீங்க. இவரும் ஒரு விங்கர் தான் சொல்றதுக்கு காரணம், ஆல்ரெடி சென்னை எஃப்சி பெர்னாண்டஸ் அப்படிங்கிற ஒரு விங்கரை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ 2 பேரையும் தான் இப்போதைக்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவரோட சைனிங் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. எஸ், பிரீஸ் மிராண்டாவோட சைனிங் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நவீன் எக்ஸ்பிரஸ் விஷயத்துக்குள்ள வருவோம். நவீன் குமார் கோயத் இன் பிகேஎல். ஸோ அவரை பத்தி நம்ம நிறைய பேசிட்டும் தான் இருக்கோம். பட் இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக எனக்கு ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை நிறைய பேர் கமெண்ட் பண்ணது, ப்ரோ நவீன் எக்ஸ்பிரஸ் எங்கே, நவீன் குமார் கோயத் இந்த சீசன் ஆடுவாரா மாட்டாரா, அவரை பற்றி ஏன் பேசவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நவீன் குமார் கோயத் ரிகவரியில் இருக்காருங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இன்ஜுரியிலேருந்து ரிகவரி ஆகிட்டாரு, பட் ஃபுல்லாக அவரோட ஃபிட்னஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக சரியாகலை. அது உண்மைதான். ரீசெண்டாக பாட்காஸ்ட்லாம் வேற பண்ணிட்டு பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பெருசா கபடி ஈவெண்ட்ஸ் எதுவுமே ஆடுறது கிடையாது. மற்ற பிளேயர்ஸ்லாம் போயிட்டு உள்ளூர் டோர்னமெண்ட் இல்ல ஏதாச்சும் ஒரு கபடி ஈவெண்ட் ஆடுவாங்க. பட் நவீன் பெருசா எந்த ஒரு கபடி ஈவெண்ட்லயும் இன்ன வரைக்கும் முழுசா பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்போ இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்காதீங்க, ரெடி ஆகிட்டாரு. பட் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஸோ இப்போ பிராக்டிஸ்ல இருக்காருங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராக்டிஸ் கேம்ப் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு, பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அவரோட கம்பேக் ரொம்பவும் பெருசா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்புங்க. அண்ட் பிகேஎல் சீசன் 13க்கு நவீன் எக்ஸ்பிரஸ் கண்டிப்பா என்ட்ரி கொடுப்பாரு. அவரோட வேல்யூவும் இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு தன்னை ரெடி பண்ணியிருக்காரு. பிகேஎலுக்கு முன்னாடி ஒரு டோர்னமெண்ட் ஆட போறாரு கைஸ், ரெடியா இருங்க. அந்த டோர்னமெண்ட்ல தன்னை ப்ரூவ் பண்ண போறாரு. பிகேஎல் ஆக்ஷன்லயும் பெரிய அமௌண்ட்டுக்கு அவரை வந்து எடுக்க போறாங்க. பட் அவர் எந்த டீம்ல இருக்க போறாருங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அவருக்கு நிறைய டீம் இப்போதைக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. கம்மியான அமௌண்ட்டுக்கு அவர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் கொஞ்சம் போட்டிகள் இருக்கும் நவீன் எக்ஸ்பிரஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ லெட்ஸ் சி என்ன நடக்க போகுதுங்கிறதுலாம் நம்ம ஆக்ஷன்ல தெரிஞ்சுப்போம். பட் நவீன் எக்ஸ்பிரஸுக்கு ஒன்றும் ஆகலை, சீக்கிரம் கம்பேக் கொடுத்துருவாரு கைஸ். அவர் ரெடியா இருக்காரு, ஃபுல் ஃபிட்னஸோடவே இருக்காரு. இப்போ அப்படியே ரோஹித் சர்மா விஷயத்துக்குள்ள வருவோம். ரோஹித் சர்மா இப்போ இங்கிலாந்து ஓடியே ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர் 2024 T20 வேர்ல்டு கப் வின் பண்ண உடனே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. 2025 டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ரிட்டையர்மெண்ட். இது இல்லாமல் கேப்டன்சியை பிடிங்கிட்டாங்க, கில்லு கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இங்கிலாந்து சீரீஸ்ல கொஞ்சம் பெருசா அவரால் ஆட முடியல. இப்போ வரைக்கும் அவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிக்கல. பட் இஸ் பிக் மேட்ச் பிளேயருங்கிறது ஊருக்கே தெரியும். ஸோ இப்போ 2027 வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மா ஆட போறது கிடையாது. அவருக்கு கடைசி மேட்ச் இந்த லார்ட்ஸ்ல நடக்க போற ஜூலை 19 நினைக்கிறேன், லார்ட்ஸ்ல நடக்க போற இங்கிலாந்துக்கு எதிரான
ODI மேட்ச் தான் கடைசி மேட்ச்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாருங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ரோஹித் சர்மாவா எடுத்த முடிவு கிடையாதுங்கிறது தான் இங்க இருக்கிற பிரச்சனையே. எஸ், ரோஹித் சர்மாவுக்கு பிரஷர் கொடுத்திருக்காங்க BCCI. அவங்க சைடு இருந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை நாங்க 2027 வேர்ல்டு கப்புக்கு எடுக்கவே மாட்டோம், எடுக்க வாய்ப்பே கிடையாது, ஸோ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ரோஹித் நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே நீங்க பண்ணுங்க, பண்ணாம போங்க, ஆனா உங்களை 2027 வேர்ல்டு கப் ஆட வைக்க மாட்டோம், இதுக்கப்புறம் டீம்ல இருந்து டிராப் பண்ணவும் போறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே சொன்னதா நம்ம கேள்விப்படுறோம். ரோஹித் சர்மா அவரா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல, இதுதான் பெரிய டிசப்பாயின்மெண்ட். அவர் இப்பதான் ரீசெண்டா ரொம்பவும் ஃபிட் ஆனாரு, ஃபிட்னஸ் நிரூபிச்சாரு. அண்ட் ஒரு சில மேட்ச் ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணல அவங்க. இது முன்னாடி இருந்து அவங்க பண்ண பிளான் தான். கில்லுக்கான முக்கியத்துவத்தை எப்போ அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்களோ அப்போ ரோஹித் சர்மா ஒதுக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ட்ரெண்டிங் நியூஸ் ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் தான். தலைவன் கொஞ்சம் ரோசக்காரன் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. ஆல்ரெடி இது தோனி பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஒரு சீனியர் பிளேயர், ஒரு நல்ல பிளேயர், ஒரு வெட்ரான் பிளேயர் அவரா தன்னோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாருன்னா சந்தோஷம். பட் அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க. ரீசெண்டா இந்தியன் டீம்ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற எல்லா பிளேயர்ஸும் ஒன்னு ஃபோர்ஸ் பண்ணி இவங்க அனௌன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதுதான் பெரிய பெரிய தப்பு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நீங்க யங்ஸ்டர்ஸை வளர்த்திடுங்க, என்ன கர்மம் வேணா பண்ணிட்டு போங்க, ஆனா இந்த மாதிரியான பிளேயர்ஸை நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி வெளியே அனுப்புறது அது டீமுக்குமே ரொம்ப மோசமான ஒரு விஷயம். பட் விராட் கோலி 2027 வேர்ல்டு கப் ஆடுவார்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விராட் கோலி ஆடலைன்னா இவங்களுக்கு விளம்பரமே கிடையாது. ஸோ அதனால ICCயே அதை ஒத்துக்காது. ஸோ விராட் கோலி ஆடிதான் ஆகணும். ஏதாச்சும் ஒரு சீனியர் இல்லைன்னா வேர்ல்டு கப்புக்கு இவங்களுக்கு வியூவர்ஷிப்பே கிடைக்காம போயிடும், இவங்களுக்கு வேர்ல்டு கப்புக்கு வியூவர்ஷிப்பே கிடைக்காம போயிடும். அதனால விராட் கோலி கன்ஃபார்ம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் சொல்ல முடியாது, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இவங்க என்ன வேலை வேணாலும் பார்ப்பாங்க. ஸோ ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள ரோஹித் சர்மா கண்டிப்பா ஃபிட்டா தான் இருப்பாரு, அவர் ஆடுறதுக்கான தகுதியோட தான் இருப்பாரு. பட் இந்த பக்கம் BCCI ஆல்சோ கம்பீர் ஃபோர்ஸ் பண்றாங்க ரோஹித் சர்மாவை ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால லார்ட்ஸ் அவரோட கடைசி கேமா இருக்குமா இல்லையாங்கிறது தான் இப்போதைக்கு பல பேரோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆகல கைஸ், அவர் அனௌன்ஸ் இன்னும் பண்ணவே இல்லை அஃபிஷியலா. பட் ஆக போறாங்கிறதுக்கான தகவல் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. நான் ஆனா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகுவேன். ஸோ இதை பத்தி உங்க ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ பர்தீப் நர்வால் விஷயத்துக்குள்ள வருவோம். பர்தீப் நர்வால் PKL சீசன் 13ல ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு அப்படிங்கிறதுக்கான தகவல் இருக்கு. ஸோ அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டை ரீசெண்டா கொஞ்சம் சீசனுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்படி இருந்தாலும் PKL சீசன் 13ல அவரோட ரிட்டர்ன் இருக்குங்கிற மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ ரிட்டர்னா பிளேயரா ரிட்டையர்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு வருவாரான்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது அவருக்கான மரியாதையாகவும் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். அவர் இப்போ ஆல்ரெடி கோச் ஆகிட்டாரு. ஸோ தட் மீன்ஸ் அவர் கோச்சா வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பட் ஒரு சில டீம்ஸ் அவரை மென்டாரா உள்ள எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பர்தீப் நர்வால் மென்டார் அளவுக்கு ரொம்ப பேசக்கூடிய ஆளா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா பர்தீப் ரொம்பவே சைலண்டான ஒரு ஆளு. ஸோ அவர் மென்டாரா ஓகேவா எனக்கு தெரியல. பட் பர்தீப் நர்வால் PKL சீசன் 13 ரிட்டர்ன் ஆக போறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கிற ரூமர். அது மென்டாரா இல்ல கோச்சிங்காங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல நான் கன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு என்னமோ கமெண்டேட்டரா வருவாரோ, சும்மா கமெண்டேட்டரா கூட்டு வந்து உட்கார வைப்பாங்களோ அப்படின்னு தோணுது. லெட்ஸ் see, வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல்ல உடனுக்குடன் அப்டேட் ஆயிடும் கைஸ், அது உங்களுக்கே தெரியும். அது சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சிடுறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.